ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஒரு மீன் குழம்பு தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டியிலே எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மிதமான தீயில் தான் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே நல்லா சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிளகாய்த்தூள் எல்லாம் கட்டிப்படாமல் கையாலே நல்லா கலக்கி கொடுங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி வதங்கிருச்சு, அதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும், பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது கூட நம்ம இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்கோம், தேங்காய் சோம்பு வச்சு அரைச்சிருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தளன்னு கொதித்து வரணும். பச்சை வாசனையெல்லாம் அப்போ தான் போகும். அந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் உள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். எல்லா மீனையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ரொம்ப அதிகமாக கொதிச்சுது அப்படின்னா மீன் கரைஞ்சிரும். மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு 10 மினிட்ஸில் மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம இறக்கிடணும். இல்லைன்னா மீன் எல்லாமே நமக்கு கரைஞ்சி முள் மட்டும் தனியாக இருக்கும், சதையெல்லாம் உள்ளே தனியாக போயிடும்.